ராசி சக்கரத்திலேயே முதன்மையாக வரக்கூடிய நம்மளுடைய மேச ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி அமைந்திருக்கு? 12வது மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது? எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது? உங்களுடைய நீண்ட நாள் விருப்பம், ஆசைகள், நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது? என்னென்ன விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது? ஏன்னா ஜென்ம சனியில் 7.5 சனி காலம் ஆரம்பமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் என்னென்ன மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசி அப்படின்னாவே இந்த தைரியம், கம்பீரம், நீதி நேர்மையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, பிடிவாத குணம், அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே தைரியமாக இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ராசி இந்த மேச ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அமோகமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் ஆளக்கூடிய ராசி. அதனால் செல்வம் அப்படிங்கிறது இவங்க சேர்க்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். நிலமே இல்லைனா கூட நிலத்தை வாங்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி. இதில் வரைக்கும் நான் நிலம் வாங்கலை அப்படின்னா கூட ஃபைனலாக ஒரு 60-65 வயசுக்குள்ளேயாவது இவங்க நிலம் வாங்கிடுவாங்க உங்களுடைய பேரில். அந்த அளவுக்கு போராடி அந்த மனை வாங்கணும், மண் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ள ஒரு ராசி இந்த மேசராசி. இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. பங்குனி மாதம் 19 வரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ரொம்ப யோகம். லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு செல்லும்போது ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும். பங்குனி 19க்கு அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் நிதானமாக தான் அணுகணும். எப்பவும் போல் அந்த இதை வேகத்தோடு செயல்படுறது, கரெக்டாக அந்த டைமில் நடக்கணும் அப்படிங்கிற சொல்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. உறவுகளால் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன எண்ணங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் அது கொண்டுட்டு வரும். இருந்தாலும் நல்ல மாற்றமாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு ஒரு அளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சுப விரயமாக கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, உங்களுடைய ஜனன சாதகத்தில் என்னென்ன மாற்றங்கள், கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். விரயம் கொஞ்சம் குறையும். அதனால் இந்த பங்குனி 19 வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தசாபுத்தி கோச்சார ரீதியான பலன்கள், உங்களுடைய ஜனன சாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செயல்படுங்க. புதுசாக எதிலையாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா அவசரம் காட்ட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய சேமிப்பு கூட ஒரு சில இடத்துல கரையிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் மாதம் முதல்ல நல்ல ஒரு வருமானம் இருக்குது, நல்ல ஒரு மேன்மை இருக்குது அப்படின்னா கூட இடையில பார்த்திங்கன்னா 19க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய முடிவுகளை மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய உணர்வே பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எதையுமே கொஞ்சம் உணர்வுபூர்வமாக யோசிப்பீங்க. அதனால் ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மனம் ரொம்ப எளிமையை தேடி போகும். உங்களுடைய கற்பனை குதிரை கொஞ்சம் அதிகமாகும். எப்படின்னா தனிமையாக இருக்கிற மாதிரி, உறவுகளில் எதுவும் உங்கள் பேச்சை கேட்காத மாதிரி, அந்த மாதிரி உணர்வுகள்லாம் இந்த 19க்கு அப்புறம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் மனதை அலைப்பாய விடாமல் மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா யோகா, தியான பயிற்சி இதெல்லாம் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. மனம் தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்படும். யாரையுமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரம் காட்ட வேண்டாம். யாரை பற்றும் ஒரு தவறுதலான எண்ணமும் மனதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து
ஆராய்ந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கடுமையான ஒரு மன போராட்டம் ஏற்படும், மன சோர்வு ஏற்படும். திட்டமிட்டு செயல்பட்டால் கூட அது கடைசி நேரத்தில் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருங்க. கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு சில சம்பவங்களை சந்திச்சிருப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மனதுக்குள்ளே ஓடும். இது கரெக்டாக இருக்கும், நம்ம கரெக்டாக தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க. ஏன்னா நீங்கள் மனதில் படத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆளுங்க. ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு சில சம்பவங்களை சந்திச்சிட்டீங்க இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்மறையாக செயல்படுற மாதிரி உங்களுக்கு தோணும். நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் குறைந்து எதிர்மறையாக செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் மனதுக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள், வெளியில் பயணம் போகும்போது ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். யாராவது ஜாமீன் போடுங்க, எனக்கு நிதி கொஞ்சம் வேணும், நீங்கள் ஜாமீன் போடுறீங்களா அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் கேட்பாங்க. நீங்கள் போய் அதை போட்டு வந்தீங்கன்னா அவங்க கட்டாமல் உங்ககிட்ட பணம் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கண், கை, கால், மூட்டு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு இதுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. வரவுக்கு மீறி கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய காலமாக தான் வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல் பாகங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் பெருசாக பாதிப்பு அவ்வளோ தரமாட்டார். ஏன்னா குழந்தைங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சந்திப்பு இருக்காது. படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனச்சிதறல்கள் ஏற்படும். 2ஆம் கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய சுய கௌரவத்திலேயே கூட ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை சாத்தியக்கூறலாம் இருக்குது. தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். குறிப்பாக நிலம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. சொத்து சம்மந்தமான, குறிப்பாக பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அவஸ்தையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உரிய விவசாயம் செய்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு விலைக்கேற்ற இந்த பொருளுக்கேற்ற விலை உரிய அங்கீகாரம், உரிய ஆதாயம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உரிய ஆதாயம் கிடைக்காதனால கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் மூலியமாக கூட ஒரு சில உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அது கரெக்டான டைமில் கிடைக்காம கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும். அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் மெத்தனை போகுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்கள் அவசரம் காட்டுவீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆனால் மெத்தனமாக எல்லாம் நடக்கும். கரெக்டாக டைமில் நடக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். அது உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்தும், ஒரு சில இடத்துல கோபத்தை தூண்டும். அதனால் ஒரு சிலருக்கு சோம்பல், மறதி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறவங்க அதை கட்டினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த விரைய செலவு அதில் கொஞ்சம் மாறும். சுய ஜாதகத்தை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் இதற்கான முயற்சியில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது இந்த மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய தசாபதி சாதகமாக இருந்தது அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சென்டிமெண்ட்டில் ஒரு சிலர்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஜனன காலத்தில் ஜாதக ரீதியாக பல்வேறு தோஷங்கள் இருக்குது, திருமணத்தில் சின்ன தடை இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த தடைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா விரைய செலவு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதுனால நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்துட்டு நீங்கள் இதற்கான விஷயத்தில் இறங்குறது ரொம்ப நல்லது மேசராசி என்பவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் உங்களுடைய ராசியில் அமரும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்க்கும்போது பல்வேறு விதமான யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய குரு பகவான் குரு மங்கள யோகமாக அமரும்போது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு, அதுவும் ராசியோட அதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வையால் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். எந்த விஷயம்லாம் தடைபட்டு நினைச்சோம், குறிப்பாக சுபகாரியெல்லாம் தடைபட்டு நின்றுச்சு அப்படின்னா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய அற்புதமான நிகழ்வுகளும் நடக்கும். நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, நல்ல ஒரு கௌரவமான ஒரு சூழ்நிலை அதெல்லாம் தென்படும். நம்பிக்கை, நாணயம் இதெல்லாம் கொஞ்சம் உயரும். நல்ல குடும்பம் அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க கூட வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு குடும்பமாக அமையறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வெளியில் நண்பர்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆன்மீக நண்பராக அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கு அரசிடமிருந்து கூட ஒரு சில உதவிகள் கிடைக்கும். வீட்டு மனை வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் அரசாங்கம் மூலிமா ரொம்ப நாளாக ஒரு சில வீடுக்காக ஒரு சிலர்லாம் போராடிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மேசராசி என்பர்கள்
எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அயல்நாட்டு குடியுரிமையெல்லாம் பெறத்துக்கான விருப்பங்கள்லாம் நிறைவேறதுக்கான சூழல் இருக்குது. நிலுவையில் உள்ள அந்த வாடகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு கௌரவம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் தேடி வரும். முதியவர்களுக்கு அந்த தேவையான நிதி உதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விவசாய நிலம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்ததாரர்கள் கிடைப்பாங்க. குத்தகைகள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சரி, மாத துவக்கத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் நிற்கும்போது பொருளாதாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். விரயஸ்தானம் பலம் பெற்று அமரும்போது பண மோசடி இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நடக்கும். சனியோடைய பார்வை இருக்கிறதுனால பண வரவில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு அதை செய்யுங்க.